வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற கோவக்காய் வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். பூண்டு கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அந்த பூண்டோட சுவை கோவக்காய் சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். வரமிளகாய் 1, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. கோவக்காய் நான் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது தாங்க அரியறதுக்கு ரொம்ப சுலபமான வழி. சாப்பிடவும் இதுதான் கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து நல்லா ஒரு வணக்கி விட்டு அது கூட மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி, நீங்கள் வீட்டு மிளகாய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். மிளகுத்தூள், உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வணக்கிட்டு அதை மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது போல் அப்பப்போ எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இது போல் கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்கும். என் பொண்ணு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா. வெறும் வாயிலே குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.